Good morning to one and all present here. My project title is about time optimization and enhancing production in manufacturing industry. It has been called as TOMI. So myself R. Juhi Ramla. I am from Department of Electronics and Communication Engineering from Agni College of Technology. Here is my batchmates, Mr. Hadi Shivan and Ms. Aishwarya. So our project is based on the motto of the objective is about increasing the proper time scheduling and the productivity of the industry. We are guided by our guide, Mrs. P.A. Neenu, and the main objective of our project is to provide a proper time scheduling and increase the productivity in manufacturing industry. So the working principle has been explained by our teammate, Mr. Adi Shivan. I myself Adi Shivan. First in the problem concept எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா கொரோனா பேண்டமிக்கில் சிஎன்சி ஆப்ரேட்டராக ஜாப் போயிருந்தேன் ஸ்ரீநாத் எலக்ட்ரானிக்ஸ் படூர். ஸோ அங்கே பார்த்த இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. ஹாய் மை செல்ஃப் ஆதி சிவன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னா கொரோனா பேண்டமிக்கில் ஸ்ரீநாத் எலக்ட்ரானிக்ஸ் படூர் அங்கே வந்து சிஎன்சி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே கிடைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை கொண்டு வந்தேன். எப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒன் டே வந்து 2 ஆப்ரேட்டர் வந்து லீவ் போட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து 3 சிஎன்சி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாச்சு, குவான்டிட்டி ஆஃப் தி ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எதனால் கவுண்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னால் அப்போ பதில் சொல்ல முடியல. ஏன்னா ப்ராப்ளம் வந்து எந்த கிடையாது, அங்கே ஆப்ரேட்டர்ஸ் வரல 2 மெம்பர்ஸு. ஸோ அங்கே வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் எப்படி இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதை வச்சு தான் இந்த ஐடியா கொண்டு வந்துச்சு. இதோட கான்செப்ட் என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு சிஎன்சிக்கும் ஒரு ஆப்ரேட்டரை இண்டிவிஜுவலாக இது பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இன்சஃபிஷியன்ட் லேபரில் ஒரு ஆப்ரேட்டரு 3-4 சிஎன்சி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் அவங்க மெயின் மோட்டோவாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 ஆப்ரேட்டர் இருக்காங்க 4 சிஎன்சிக்கு. ஏபிசிடின்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒவ்வொரு சிஎன்சிலும் ஒவ்வொரு விதமான ஜாப் லோட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜாப்புக்கும் 2 டைமிங் இருக்கும். ஒன்று ப்ராசஸ் டைம், இன்னொன்று லோடிங் டைம். ப்ராசஸ் டைம்ன்றது லோட் பண்ண ஜாபை ப்ராசஸ் ஆக எடுத்துக்கிற டைமை ப்ராசஸ் டைம்னுவாங்க. லோடிங் டைம்ன்றது ப்ராசஸ் ஆன ஜாபை வெளியே எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஆக வேண்டிய ஜாபை உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கான இன்பிட்வீன் டைமை லோடிங் டைம்னுவாங்க. இது வந்து ஒவ்வொரு சிஎன்சிக்கும் வேரி ஆகும். பிகாஸ் ஒவ்வொரு சிஎன்சியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாப் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஎன்சிக்கும் வேறு வேறு ப்ராசஸ் டைம் அண்ட் வேறு லோடிங் டைம். இப்போ ஏபிசிடி 4 சிஎன்சி பேரலாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஏசிஎன்சியில் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கிறாங்க. ஏசிஎன்சிக்கு போவாங்க, அங்கே ப்ராசஸ் ஆன ஜாப்பை வெளியே எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஆக வேண்டிய ஜாப்பை லோடிங் டைமில் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணி முடிக்கிற டயத்தில் பேரலாக பிசிடி 3 சிஎன்சியும் பேரலாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ அவங்க இதில் லோட் பண்ணி முடிக்கிற டயத்தில் எக்ஸாம்பிள் பி அண்ட் டியில் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லேபர் இதில் லோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பிசிஎன்சிக்கு போவாங்களா டிசிஎன்சிக்கு போவாங்களா? இதுதான் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு லேபர் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு சைடு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி இதில் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ 2த்தையும் கால்குலேட் பண்ணி தான் அர்த்தம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ராசஸ் டைம் அண்ட் லோடிங் டைம் 2மே இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர் அடுத்து எந்த சிஎன்சிக்கு மூவ் ஆகலாம், எதுக்கு ப்ராசஸ் டைம் கம்மியாக இருக்குதோ அந்த சிஎன்சிக்கு மூவ் ஆகி இன்னொரு ஜாபை லோட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற சிஎன்சியை நம்ம எடுத்தோன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். ஸோ எந்த ஜாபுக்கு வந்து ப்ராசஸ் டைம் கம்மியாக இருக்குதோ அந்த சிஎன்சிக்கு ஆப்ரேட்டர் போய் அதில் இன்னொரு ஜாப் லோட் பண்ணும் போது ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு பாதிக்கப்படாது, ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் டெமோ. எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிடி 4 சிஎன்சி எடுத்துருக்கிறோம். மோட்டாரை தான் நம்ம சிஎன்சியாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு சிஎன்சிக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் டைம் அண்ட் லோடிங் டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து சப்போஸ் ஏசிஎன்சி வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இண்டிகேஷன் லைட் நம்மளுக்கு எரியும். இங்கே வந்து இண்டிகேஷன் லைட் பதில் நம்ம எல்இடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஏசிஎன்சி நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது, அதனால் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இந்த 3 சிஎன்சியும் பேரலாக ரன் ஆகிட்டு இருக்குது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாததுனால. இப்போ இதோட வெயிட் டைம் முடிஞ்சதுனால திருப்பி ஆப்ரேட்டர் வந்து வேறு அனதர் ஜாப் லோட் பண்ணதுனால திருப்பி ஏசிஎன்சியில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பிசிஎன்சியில் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ பிசிஎன்சி ஆஃப் ஆகிருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேரலாக 2 இது ஆஃப் ஆகிருக்குது. இப்போ ஏசிஎன்சி அண்டு சிசிஎன்சி. இப்போ இதில் எது ப்ராசஸ் டைம் கம்மியாக இருக்குதோ அந்த இது ரன் ஆக ஆரம்பிக்கும்.
ஏசிஎன்சிக்கு ப்ராசஸ் டைம் நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏசிஎன்சி நம்மளுக்கு ரன் ஆகுது. இப்போ இங்கேயும் லோடிங் ஒர்க் முடிச்சதுனால அதை முடிச்சுட்டு ஆப்ரேட்டர் இங்கே வந்திருப்பாரு. ஸோ சிஎன்சியும் ஆப்ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம ப்ரோக்ராமோட ப்ராசஸ் சார்ட்டு. ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேரலாக 4 சிஎன்சி ரன் ஆகுது, ஏபிசிடின்னு. ப்ரோக்ராம் வந்து அடுத்து எந்த சிஎன்சிஎஸ்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணும். செக்கிங் த சிஎன்சி எனி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ எனி சிஎன்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ப்ராசஸ் ஆன சிஎன்சியோட கவுண்ட் எடுக்கும், எத்தனை மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்குது அப்படின்னு. சப்போஸ் ஒரே ஒரு சிஎன்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆப்ரேட்டர் வந்து அந்த சிஎன்சிக்கு போவார், வேறு ஒரு ஜாபை லோட் பண்ணுவார். சப்போஸ் ஒன்றுக்கு மேலே சிஎன்சி ஏதாச்சும் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணும் எதோட ப்ராசஸ் டைம் நமக்கு கம்மியாக இருக்குன்றது. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு எதில் ப்ராசஸ் டைம் கம்மியாக இருக்குதோ அந்த இதுக்கு ஆப்ரேட்டர் மூவ் ஆகிட்டு அதில் வேறு ஒரு ஜாபை லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிரும், திருப்பி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் அவர் பிளாக் டயக்ராம். ஒரு ஆப்ரேட்டர் 4 சிஎன்சி பேரலாக ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்சஃபிஷியன்ட் லேபரில். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா சிஎன்சிலேருந்து RS-232 கேபிள் மூலிமா மட்டும்தான் நம்மளால் டேட்டா எடுக்க முடியும். அந்த அட்வான்டேஜை வச்சு RS-232 மூலிமா நம்ம டேட்டா எடுக்கிறோம். ஸோ அந்த டேட்டா வந்து RS-232 எக்ஸ்பான்ஷன் பூலில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது மூலிமா மட்டும்தான் டேட்டாவை நம்ம ஆர்டினோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் RS-232 எக்ஸ்பான்ஷன் போர்டால். ஸோ அங்கேருந்து நம்ம ஆர்டினோக்கு நார்மலாக பவர் சப்ளை கொடுக்குறோம். இங்கே பேக் எண்டில் நடக்கிற ப்ரோக்ராம் லூப் வச்சு நமக்கு இண்டிகேஷன் லைட் கொடுக்கும் ஆப்ரேட்டர் எந்த சிஎன்சிக்கு அடுத்து மூவ் பண்ணணுன்றது. So, the main advantages about it increases in production in the industries. If we implement commercially Tommy in future, it helps us in efficient way to work in an industries. It avoids labor confusion and the accuracy of the output is too good if we implement this project. I'm thankful to our management. They have provided us a training in a domain of embedded, that is AB Semiconductors, which has helpful for developing our project. I'm thankful to our guide and then our HOD and then our faculty members and to the college management.